ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவுக்கூட்டம் என அழைக்கப்படுகின்றன. இந்தோனேசியா மிகப்பெரிய தீவுக்கூட்டமாகும். இதில் முக்கியம்னு பார்த்தா மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எதுன்னு கேட்பாங்க, இந்தோனேசியா. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். இது சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்கிறது. இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, முப்பள்ளத்தாக்கு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க, யாங்சி ஆற்று. மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுன்னு கேட்பாங்க, முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். அதே மாதிரி எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, சீனா. சீனாவில் எத்தனை சதவீதம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது மின்சாரத்தை பூர்த்தி செய்யுதுன்னு கேட்பாங்க, 10%. பாலைவனம் பற்றி பார்ப்போம். பாலைவன பிரதேசம் என்பது மிக குறைந்த மழைப்பொழிவு பெறும் பகுதியாகும். இங்கு குறைந்த அளவிலேயே தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காணப்படுகின்றன. ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் உள்ளன. ஒன்று வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஆசியாவில் எத்தனை வகையான பாலைவனங்கள் காணப்படுகின்றன கேட்பாங்க, 2. ரூப அல் காலி பாலைவனம் உலகில் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாகும். இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. இதில் கொஸ்டின் எப்படி எடுக்கலாம்னா, உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரூப அல் காலி பாலைவனம் எந்த நாட்டில் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, சவுதி அரேபியா. இந்த பாக்ஸில் இருக்க எழுத்து சரியாக தெரியலனா குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். ஆசியாவின் முக்கிய ஆறுகள், இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். யாங்சி, இது பிறப்பிடம் தீபத் பீடபூமி, சேரும் இடம் கிழக்கு சீன கடல். இதன் நீளம் பார்த்தீங்கன்னா 6350 கிலோமீட்ரு. அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு, பிறப்பிடம் இமயமலை, சேரும் இடம் வங்காள விரிகுடா. பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் 2900 கிலோமீட்டர். அடுத்து சிந்து ஆறு, இதன் பிறப்பிடம் இமயமலை, சேருமிடம் அரபிக்கடல். இதன் நீளம் 3610 கிலோமீட்டர். கங்கை ஆறு, இதன் பிறப்பிடம் இமயமலை, சேருமிடம் வங்காள விரிகுடா. இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். ஐராவதி ஆறு, இதன் பிறப்பிடம் வடக்கு மியான்மர், சேரும் இடம் வங்காள விரிகுடா. இதன் நீளம் 2170 கிலோமீட்டர்.